தாவேகா தலைவர் விஜய் இன்னைக்கு ஆமா. வந்து கன்னியாகுமரியில பிரச்சாரம். ம். பிரச்சாரமோட ரோட் ஷோ பண்ணியிருக்காரு. ரோட் ஷோ வந்து முன்னாடிலாம் வந்து வேன்ல நின்னுகிட்டே பண்ணுவாரு. இப்போ வந்து சைக்கிள்ல இறங்கி ஓட்ட ஆரம்பிச்சிருக்காரு. 2வது டைம்லாம் ஓட்டுறாரு ஆமா. ரசிகர்களுக்காக. அந்த ம். மாரிலாம் இறங்கி போறாரு. அது மட்டும் இல்லாம நெறைய வாக்குறுதிகளையும் வந்து வாரி வந்து வழங்கியிருக்காரு. ம். நாங்க வந்து மற்ற கட்சிகள் மாரிலாம் நாங்க வாயிலெல்லாம் வடை சுட மாட்டோம். ம். நேர்மையான ஒரு அரசாங்கம் தருவோம். பட்ஜெட்லாம் ரொம்ப வெளிப்படையா இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, வெற்றி தமிழகம் சூப்பர் ஆப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்லாம் வந்து நாங்க தரோம். ம். அப்படின்னு சொல்லிட்டு ஏஐக்கான ஒரு மாநிலமா தமிழ்நாட்டை மாத்துவோம். ம். அப்படின்னு பல வாக்குறுதிகள் வந்து குடுத்திருக்காரு. ஆமா. மீனவர்களுக்கும் நெறைய வந்து அறிவிச்சிருக்காரு. குறிப்பா கன்னியாகுமரி அப்படிங்கிறதுனால மீனவர்கள் அதிகமா இருக்காங்க. சுறா ம். ஃபேன்ஸ் வேற அதிகமா ஆமா. இருப்பாங்க. ஸோ அதனால வந்து மீனவர்களை மையப்படுத்தி நெறைய அறிவிப்புகள சொல்லியிருக்காரு. ஆமா. மீனவர்களுக்கான அவங்களுடைய பாதுகாப்பு உரிமை தொகை 8,000 குடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அது வந்து 20,000 20,000. உயர்த்துவோம்னு சொல்றாங்க. ம். அதே மாதிரி மானிய டீசல் 3,500 லிட்டர் குடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை மீனவர்களுடைய படகு வேற நாட்டினுடைய அரசாங்கங்களால பறிமுதல் செய்யப்பட்டுருச்சு அப்படின்னா, ம். அந்த படகு மீட்கிற வரைக்கும் 5,00,000 ரூபாய் வந்து அவங்களுக்கு மீட்பு ஒரு நிதி பாதுகாப்பு மீட்பு நிதியா குடுப்போம் அப்படின்னு நெறைய அறிவிப்புகள வந்து செஞ்சிருக்காரு. குடுத்திருக்காரு. கண்டிப்பா. ஆனா திருநெல்வேலியிலயும் சரி, அடுத்து தூத்துக்குடி, இப்ப கன்னியாகுமரி வந்திருக்காங்க. ஓரளவு கூட்டம் கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ற மாரி தெரியுது. ஆமா. போலீஸும் வந்து நாங்க சரியா மெயின்டெயின் பண்ணியிருக்கோம்லாம் சொல்றாங்களே. என்ன கண்டிப்பா. விஷயம்? சென்னையில பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு போட்டியா தான் தாவேகா வந்து வர்றாங்க. ஆ, அதனால தான் எங்களுக்கு வந்து பாதுகாப்புலாம் தர்றதில்ல அப்படின்னு தாவேகாவினரே வந்து குற்றச்சாட்டு குற்றம்லாம் வச்சாங்க. சாட்டுறாங்க. ஒருவேள அங்க பாஜகவுக்கு தான் ஆதரவு அதிகமா இருக்கு. ஆ. சரி பிரிச்சுட்டு போகட்டுமே அப்படின்னு அனுமதிய வந்து ஓ! அதனால பாதுகாப்புல அங்க சிறப்பா தராங்களான்னு தெரியல. ஓ! அப்படி கணக்கு இருக்கா? அப்படி இருக்கலாம். ம். ஆமா. ஓகே. இன்னொரு பக்கம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவரு ம். வந்து விஜய மறைமுகமாக அட்டாக் பண்ணியிருக்காரு. ஓகே. நேத்து திருச்சி தொகுதியில, அதாவது விஜய் ம். போட்டியிடுற அந்த தொகுதியில வந்து திமுகவினுடைய வேட்பாளர் இனிகோ இருதயராஜ் அவருக்கு ஆதரவாக அவர் ம். பிரச்சாரம் பண்ணாரு. அப்போ வந்து நம்மலாம் பிரேக் விட்டுலாம் வந்து பிரச்சாரம் பண்றது கிடையாது. கன்டினியூஸா பண்ருக்கோம். சில பேர் வந்து முதல் முறையா பிரச்சாரத்துக்கு வரனா டயர்ட் ஆயிடுறாங்க. வொர்க் ஃப்ரம் ஹோம்ல வந்து நம்ம பிரச்சாரம் பண்றது கிடையாது அப்படின்னு ஓகே. உதயநிதி ஸ்டாலின் மறைமுகமாக விஜய் அட்டாக் பண்ணியிருக்காரு. ஓகே.